பிரபல தனியார் தொலைக்காட்சியில சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கக்கூடியவங்க தான் நந்தினி. அவங்க ரீசெண்டா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு சார்? செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல். அந்த கார்ல ஒரு 3 பேர் அப்படியே அழகா ஓட்டிட்டு மலை பகுதியெல்லாம் போய் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். அதில் நடித்த நடிகை பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? தேசிய விருது வாங்கிய நடிகை சோபனா. இந்த சோபனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து தான் திரையுலகத்துக்கு வர்றாங்க. அவங்க அம்மானுடைய அரவணைப்பில். அப்பா வந்து இல்லை. இதே மாதிரி ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகை சோபனா கிட்டத்தட்ட உயர்ந்து ஒரு படிநிலைக்கு வருகிற போது திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பாலு மகேந்திரா இயக்குனர் வந்து முதலாக அவர் தமிழீழ தாயகத்தை சேர்ந்தவர், இலங்கை பகுதியில் மிகச்சிறந்த இயக்குனர், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாலு மகேந்திரா வந்து விரும்பியதாகவும் அவங்களும் நெருங்கி விரும்பி இருக்கிறாங்க. இடையில் ஏதோ சின்ன மனக்கசப்பு, வளர்ந்து வருகிற நேரத்தில் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் ஏவிஎம்க்கு போனீங்கன்னா அந்த இடுகாட்டில் அவங்களுடைய கல்லறை இன்னமும் காட்சி தரும். அந்த ஒரு மூளையில் தனியாக ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகை திடீர்னு இறந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னென்னா, மரியாதைக்குரிய நடிகை நந்தினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சீரியலில் உருவாக்குனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 சீரியல், நான் அதில் ஒரு சீரியல் பார்த்துருக்கேன், கௌரின்னு ஒன்று, மூன்று முடிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நம்ம அதிகமாக சீரியல் பார்க்கறனாலும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆந்திராவில் வந்து இங்கே வந்து முதல்ல ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு நடிகை எவ்வாறெல்லாம் நுழைய முடியும், அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத திரைப்படத்துறையில் நான் ஒரு இயக்குனர் பிரிவில் வேலை செய்கிறேன், எனக்கு தான் தெரியும். எத்தனையோ பெண்கள் வாய்ப்பு கிடைக்காமல் வரிசையில் நின்ற வரலாறுகள்லாம் நிறைய. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கம், கேகே நகர், நெசப்பாக்கம், அது மட்டும் இல்லாமல் அசோக் நகர், அப்படியே வலசரவாக்கம், விருகம்பாக்கம், போரூர் வரை இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் முன்னாடி டி நகரில் உருவான இந்த திரையுலகம் இன்றைக்கி போரூர் எழுதி கொண்டு போயிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய தன்மை என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சினிமாவை மட்டுமே நம்பி வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க அந்த சினிமா என்ன அவங்களுக்கெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு நூற்றுக்கணக்கான. இப்போ நீங்கள் சில்க் ஸ்மிதா இருக்காங்க, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு பிடித்த நடிகை. அவங்களுடைய கண்கள் அந்த உருட்டுகிற விதமும் அவங்க நடிப்பு விதமும் ரொம்ப அழகியல். அவங்களுடைய மரணம் கூட இன்னைக்கு அண்மையில் இறந்து போன வேலு பிரபாகரன் என்கிற ஒரு டைரக்டர், அவருக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் ஒரு காதல் இருந்ததாகவும், அது அந்யோன்யமாக இருந்ததாகவும், ஆழமானதாக இருந்ததாகவும், இதில் 2 பேருக்கும் கருத்து முரண் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து வளர்ந்து உச்சக்கட்டத்தில் நிற்கிற போது தற்கொலை. இப்போ இதுக்கு முன்னாடி சீரியல் நடிகையில் சித்ராவை நம்ம பார்த்துருப்போம், விஜய் சித்ரா. ஆமாம், உண்மையில் அவங்க அப்பாவும் இப்போ இறந்துட்டார். அதே நினப்பிலே கடந்து அவரும் அப்படி. ஏன்னா அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திய ஒரு சீரியல் நடிகை. இன்றைக்கி நந்தினியும் வந்து இப்படி விபரீத முடிவுகளை, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நடிகைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய கஷ்டம் எவ்வளவுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த இடத்த அடைகிறதுக்கு நீங்கள் செய்கிற தியாகங்கள் பெருசு, எவ்வளவோ பெரிய தியாகங்கள் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்குள்ள நுழையிறீங்க. நீ தமிழ் சினிமா வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், கயவர்களால் சூழப்பட்டிருக்கிற திரைப்படத்துறையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, வந்தேரிகள் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே நடக்கிற சில விஷயங்கள் தான். அதில் வந்து குறிப்பாக சில அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நடிகைகள் முதல்ல சென்னைக்கு வரும்போது அனாதரவாக வர்றாங்க. தங்க இடம் இருக்காது, சாப்பாட்டுக்கு வேறு வழி இல்லை, எங்கேயாவதும் வந்து தடுமாறி தான் அந்த இடத்த கொஞ்சம் அடைய வேண்டியது இருக்குது. அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரிய எத்தனையோ நடிகைகள் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தங்குறாங்க. பெருத்த கனவு எப்படியா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய திறமையை வச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்களா, இல்லை தன்னுடைய முகம் உலகம் முழுக்க தெரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு கவர்ச்சியில் வர்றாங்கன்னா நம்ம பார்த்தோம்னு சொன்னால், திறமையற்ற நடிகைகள் கூட கவர்ச்சியின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி தமிழ் சினிமாவை நோக்கி எண்ணற்ற நடிகைகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதில் நடிகைகளில் பல ரகங்கள் இருக்குது. ஒன்று, முன்னணி நடிகைகள் வந்து இப்போ சீரியலில் நடிக்கிறவங்களில் குறிப்பிட்ட பேர் தான் முன்னணிக்கு வர முடியும், எல்லோரும் வந்துட முடியாது. பின்னணி நடிகையில் சில சைடு கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைடு கேரக்டர்ஸ்லாம் வந்து தன் உடம்பையே விற்று தான்
களத்தில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி நடிகைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது உண்மையா? உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஸ்பாரிஷம் என்ன இருக்குன்னா, நம்ம அழகாக இருக்கிறோம்னு அவங்களே அபரிமிதமாக நினச்சிக்கிறது ஒன்றும், அந்த அழகியலை இன்னும் அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கில் தன் முகத்திற்கு, உடம்புக்கு தன்னை மினுமினுப்பாக வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு கெமிக்கல் போன்ற பொருட்களை வாங்குவதற்கு கூட பழகிட்டாங்க. அதை விட முடியாமல் அதை வாங்கணும் திருப்பியன்னா அவங்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் இல்லாம போது தடுமாறிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வேறு வகையாக அவங்களுடைய தன் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுது. அதனால் இயல்பாகவே இயற்கையாகவே தன் உடலை, தன் முகத்தை அடையாளப்படுத்தி வரணும் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க பெரிய விஷயமா கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிய சில நடிகைகள் ஹோட்டல் எல்லாம் வேலை செய்கிறாங்க, சப்ளையராக வேலை செய்கிறாங்க, முகத்தை மாற்றி கொண்டு வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னமும் இந்த சினிமாவை நம்பிட முடியாது, நம்மளுக்கு என்னைக்கு வேணாலும் அது ஒரு பெண்களை பொறுத்தவரை என்னென்னா குறிப்பிட்ட ஒரு 30 வயசு அதிகபட்சம் அல்லது 35 வயசுக்குள்ள தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை எவ்வளோ பெரிய நடிகையாக இருந்தாலும் முடிஞ்சுக்கும். ஆனால் நடிகர்கள் இந்த பெண்ணுக்கு 26 வயசு தான் ஆகுது. 26 வயசுல அவங்க அம்மா திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம். இல்லை, இது கட்டாயப்படுத்திட்டாங்கிறது அந்த நடிகை மீது நம்ம அவதூறு பரப்பிட முடியாது. உண்மையிலேயே கல்யாணம் வேண்டாம், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், எந்த ஒரு சாதனையாளராக இருந்தாலும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மிகப்பெரிய ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணாங்க. இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டாம், என் உடம்பை வச்சு என் முகத்தை வச்சு நான் இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்போம்னு அவங்க முடிவு எடுக்கல. என்னைக்கா இருந்தாலும் அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது எப்போதுமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த வயது என்பது இயற்கை கொடுத்த வரம். அதை கட்டுப்படுத்த முடியாது யாராலையும். அப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நந்தினி கட்டுப்படுத்தி வாழ்கிறாங்களா, அது சிவாச்சாரியராக போகிறாங்களா என்ன? சிவாச்சாரியர்களே தப்பு பண்ணுறாங்க இன்றைக்கி, அதை பார்க்குறோம் நம்ம. ஒன்று. இன்னொன்று என்ன, சித்தர்களாக போகிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. எந்த பெண்ணும் சித்தர்களாக போகிறது மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கி இருக்கிற ஏமாற்று பேர்வழிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இறைவனின் பெயரால், கடவுளின் பெயரால் தன்னை மிகைப்பிடித்துக் கொள்வதற்கு நிறைய. இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொப்பியம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தொப்பியம்மான்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்னென்னா, இந்த கிரிவலம் பாதையில் ஒரு நாளைக்கு ஏதோ குறைந்தது ஒரு 3 சுற்று வந்துடுறாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒன்று இடையிலலாம் சொன்னாங்க தொப்பியம்மாள் பறக்கும் காட்சியெல்லாம் போட்டு வச்சுருந்தானுங்க. எந்த மனிதனும் பறக்க முடியாது, பட் இறையை தன் இதயத்திற்குள் ஏந்தி கொண்டவர்கள் சாதாரணமாக கடந்து போவாங்க, அவங்கள தன்னை கட்டுப்படுத்தி கொள்வாங்க. அந்த மாதிரி நந்தினி இருந்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ திருமணமே வேண்டான்னு சொல்கிற இடத்துல உள்ள ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அந்த விஷயம் எங்கேயோ ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னா என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். இல்லை, ஏன்னா பெற்றோர்கள் திருமணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு தற்கொலை? அது ஒண்ணு இருக்குல்ல. இல்லம்மா வேண்டாம்மா, நான் எப்போ பண்ணிக்கிறேனோ அப்போ நான் எப்போ பண்றேனோ அப்போ பண்றேன் அப்படின்னா. இல்லை, பெற்றோர்கள் என்னன்னா, அம்மா நாங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம், இல்லை நீ யாரையும் விரும்புறியா, விரும்புகிற மாப்பிள்ளையை சொல்லு, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாவது கேட்டு ஒரு புரிதல் அம்மாவுக்கும் மகளுக்குமான அந்த புரிதல் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்காது. இப்போ நீங்கள் மோனிகா இறந்தாங்க, நிறைய நடிகைகள் இறந்துருக்காங்கன்னா ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட எனக்கு மும்பையில் ஒரு நடிகை தற்கொலை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படுக்கையிலே தூக்க மாத்திரையை போட்டு இறந்து 3 நாள் கழித்து அந்த கதவை உடைச்சி போய் பார்க்குறாங்க, இறந்து உப்பி போய் கிடக்குது. இப்போ இது பொதுவாக இது வட மாநிலங்களில் தான் நிறைய இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டால், இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அது கூடுதலாகிடுச்சுன்னு சொன்னால், ஒன்றும் நீங்கள் நடிக்கிற விஷயத்தில் கால் ஷீட்டில் பிரச்சனை இருக்கா? இருக்காது. நீங்கள் என்ன கால் ஷீட்டு கொடுக்குறீங்களோ அதுதான். அந்த கால் ஷீட்டுக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் பேசி அக்ரிமெண்ட் பேசி தான் அதுக்குள்ளே போகிறீங்க. 2. 3வது, அங்கே ப்ரொடியூசர், டைரக்டரு, சில முன்னணி ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய சில பிரதிபலிப்புக்காக வரக்கூடியவர்கள், சில ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. நான் எல்லாருமே குற்றம் சொல்லிட முடியாது. சில டைரக்டர்ஸும் அந்த மாதிரி சபலாபிஷேகளை கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரீதியிலலாம் இப்போ என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களும் ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களும் விரும்புகிறங்கிறது வேற. இப்போ நீங்கள் பாலு மகேந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை பிடிச்சிருந்துச்சு, அதனால் சோபனா கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதில் மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்க சூசைட். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம வெளிப்படையாக பேசுவோமே, குஷ்பு இருந்தாங்க, அவங்க ஒரு பெரிய நடிகரை காதலிச்சாங்க, 2 பேரும் வாழணும்னு முடிவெடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பெரிய நடிகருக்கு பின்னணியில் அவங்க அப்பா பெரிய ஆளுமை நடிகராக இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ
அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குஷ்புவையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், உனக்கான வாழ்க்கையை நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது சுமூகமாக அந்த வாழ்க்கை வந்து நீங்கள் ஒருத்தரோட வாழ அவங்க ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வேறு விதமாக இன்னைக்கு அதை பற்றி நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு கோயில் கட்டின ஒரு குஷ்புக்கு வாழ்க்கை எப்படின்னு நம்ம தீர்மானிச்சா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி இன்னைக்கு நந்தினி வந்து என்னென்னா உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு தான் அவங்க தற்கொலைக்கான காரணமாக இருக்கலாம்னு நான் கருதுறேன். ஏன்னா அம்மா வற்புறுத்துனாங்க, அப்பா வற்புறுத்துனாங்க அப்படின்னா பிடிக்காத மாப்பிள்ளை ஏன் பிடிக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல வருமானம், அம்மா நல்லா சம்பாதிக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாரு, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு அப்பா அம்மா வந்து ஒரு முடிவெடுக்கும் போது இவங்களே இல்லைம்மா எனக்கு கெரியர் தான் முக்கியம், நான் அதுல ஜொலிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ உச்சகட்டத்தில் தானே இருக்காங்க அவங்க. அப்போ அவங்களே எடுத்து சொல்லலாம், அம்மா நான் இப்போ ஃபீட்டில் இருக்கேன், நல்ல உச்சத்தில் இருக்கேன், எல்லா சீரியலுக்கும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வயசே 26 தான், இன்னொரு 5 வருஷம் பொறுங்க, 31 வயசில் நான் திரும்ப தாராளமாக பண்ணிக்கலாம் பெண்கள். 31 வருஷத்துலங்கிறது ஒரு பக்குவம் நிறைந்த எல்லாத்தையும் அனுமானிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஏற்ற இறக்கத்தாழ்வுகளை வந்து கண்காணிக்கக்கூடிய வயசு தான் 31. 21 கூட எல்லா பருவமும் தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய. 31 ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க. கணவனோட எப்படி நடந்துக்கணும், கணவனை எப்படி வழி நடத்தணும், கணவன் நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒரு புரிந்துணர்வு வந்துடும். அப்போ ஒரு 5 வருஷம் பொறுத்துருங்க, நான் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் பேச்சை நான் கேட்குறேன், எனக்காக ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தேவையில்ல, உங்களுக்கும் நான் சம்பாரிச்சு போகிறது இப்போ உங்களுக்கு தான், இன்னமும் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா எனக்கும் நல்லா இருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிற இடத்துல நந்தினி இருந்தாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்குன்னு சொன்னால், உள்ள அண்டரில் வந்து நிச்சயமாக யாரோ ஒருவரை அவங்க காதலிச்சிருக்கா, 100% வாய்ப்பு இருக்குது. அதை வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா புகழ்பெற்ற எந்த ஒரு நபரும் சரி, நான் ஒருத்தவங்களை காதலிக்கிறேன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா வந்து பவர்ஃபுல் மீடியா, இந்த பவர்ஃபுல் மீடியாவில் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் உடனே வேறு மாதிரி எழுதுவான். ஒன்று தொடர்பு, அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கேரக்டரை மட்டும் எழுத மாட்டான். காதலிக்கிற காதலன் யாரு, அவனுடைய பின்னணி என்ன, அதையும் தூக்கி போட்டு எழுதி கேவலப்படுத்துவானுங்க. இந்த பத்திரிகையாளர்களை எல்லா திருட்டு வேலைகளையும் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப 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 கவனமாக நம்ம வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா எப்போதுமே முகம் தெரிந்த நபர்கள் ஒரு சின்ன சிக்கலில் மாட்டினா கூட அவனை காலி பண்ணுற இடத்துல தான் மற்ற கூட்டம் நிற்குது. இப்போ இவங்க நந்தினி வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இப்போ யாருக்கு அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னா, அது கீழே நடிக்கிற ஆர்டிஸ்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா செத்தாடா, அடுத்த இடத்துல நம்ம தான். இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிற நடிகர்களும் கூட நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நானும் ஒரு கோடாக்டர் அப்படிங்கிறது என்னென்ன சித்து விளையாட்டு இருக்கோ எல்லாமே அங்கே தான் இருக்குது. என்னென்ன வந்து ப்ராடுகள் இருக்கோ எல்லா ப்ராடும் அங்கே தான் கிடக்கு. அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் தடுக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன, இவெல்லாம் வந்தால் வேறு விதமாக மாறும், இவங்கெல்லாம் வந்தால் இந்த சினிமா வந்து வேறு கோணத்தில் போகும், நம்ம ஜாலியாக இருக்க முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். விஜய் சேதுபதி கிட்ட நான் கால் சீட்டு கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்லலாம், இல்லைங்க நான் பிஸியாக இருக்கேன், நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாயிருவேன், ஃப்ரீயானா நான் உங்கள்கிட்ட கதை கேட்குறேன், எனக்கு கதை பிடிச்சிச்சுன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னா அதை சொல்லலாம்ல. சுற்றி ஒரு 6 பொறுக்கிகளை வச்சுக்கிறது, கேட்டால் என்னன்னா மேனேஜருங்கிற பொறுக்கிகள் சுற்றி அந்த 6 பொறுக்கிகள் என்ன பண்ணுறதுன்னா அவர்கிட்ட போகவே விடுறதில்ல, அவரை சந்திக்கவே விடுறதில்ல. அவருடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 6 பேர் இருக்கான் பாருங்க. இப்போ உண்மையிலேயே விஜய் சேதுபதி சம்பளம் ஒரு 15 கோடின்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு நம்மள்கிட்ட வைக்கிற 18 கோடிங்க அப்படிங்கிறது 3 கோடி அவங்களே இவங்க இந்த 6 பேரும் பங்கு போட்டுக்கிறதுக்கு. அதை இன்னொன்று என்னன்னா, அப்படி நடந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அவரை சந்திக்க முடியாது ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், இல்லைங்க அவர் வந்து அறிமுக டைரக்டர்லாம் நடிக்கலை. அப்போ அவர் என்ன 100வது படத்துலேருந்து தான் நடித்து கழிச்சிட்டே வராரு, 100, 99, 98 கழிச்சிட்டு வராரு. படம் அவருக்குன்னு ஒரு அறிமுகம் இல்லை. இப்போ தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு படத்தில் நடிச்சார்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து அவருக்கு முதல் படம். அப்போ டைரக்டர் வந்து இல்லையா நீ புதுசியா, நான் உன்னை எப்படியா நடிக்க வைக்கிறதுன்னு டைரக்டர் யோசிச்சாங்களா? ஆனால் நீங்கள் இன்றைக்கி வளர்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த பாப்பா வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் உதவி இயக்குநர்கள் தற்கொலை பண்ணிக்கிறேன், தெரியுமா அது உங்களுக்கு? தமிழ் சினிமாவில் உதவி இயக்குநர்கள் முதல்ல சினிமாவில் சேர்றது அவ்வளோ கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்திருக்கு. நான் காட்டு வாழ்க்கையில் சிறை வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து சினிமாக்குள்ளே நுழையும் போது உண்மையிலேயே வந்து அம்மா உணவகமெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் சென்னையை விட்டே போயிருப்பேன். பட் இவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படலை.
இப்போ நீங்கள் அந்த நடிகைகளுக்கு தற்கொலைக்கும் தற்கொலையே செய்யாத இணை இயக்குநர்களை நீங்கள் பார்க்கணும். எந்த உதவி டைரக்டரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டான். என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தான். அவன் நான் சொல்கிறேன், அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவன் ரூமில் ஒரு செல்லு காணும். என்னடா செல்லை காணும்னு பார்த்தா இவன் திருடிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த செல்லை வாங்கிட்டாங்க. அவன் அவமானம் தாங்க முடியாமல் ஊரில் போய் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஒரு உதவி இயக்குனர். இந்த வறுமை இருக்குல்ல அவனுக்கு, அன்னைக்கு ஏதாவது ஒரு 2000 கிடைக்காதா, 1000 கிடைக்காதா? இப்போ இதே நீங்கள் உதவி இயக்குநர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இயக்குனர் அங்கே போய் வேலை செய்கிறான்னா, அப்படியேப்பா சரிப்பா வேலை செய்ப்பா, பேட்டா மட்டும்தான்ப்பா உனக்கு 20 ரூபா பேட்டா நான் வாங்கியிருக்கிறேங்க. சந்தனக்காடு தொடரில் 20 ரூபா பேட்டா, வெறும் 20 ரூபா, மாதம் 6000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அதாவது அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப போராட வேண்டியது இருக்கு. அப்ப உதவி இயக்குநர்கள் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கஷ்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தினந்தோறும் 2 பேர் சாகணும், தற்கொலை பண்ணிக்கணும். முதல்ல நுழையிறது கஷ்டம், நுழைஞ்சது பிறகு இயக்குநர்களுடைய அந்த அடிமைத்தனம், இயக்குநர்கள் படுத்துற கொடுமைத்தனம் இருக்குல்ல, நீ எப்படி வந்தாங்கிறத மறந்துடுறது. ஆனா வர்றவனை அடிமைப்படுத்தி அவனை உட்கார வச்சு கேவலப்படுத்தி கஷ்டப்பட்டாங்களோ அதை அப்படியே இங்க காட்டுறது. நீங்க என் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு தானே நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கேட்டுக்கிட்டே நின்றுருக்குறேங்க. ஒரு இயக்குனர், நான் ஒரு பெரிய இயக்குனரோட கேட்டுக்கிட்டே நின்றுருக்கேன் 6 மாசம் என்னை எப்படியாவது உள்ள கூப்பிடுவாங்க. ஆனா உள்ள போனோட என்ன வாத்தா, இந்த சென்னை பாசையில நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நம்ம இங்கே போனாலும் கூட நான் உண்மையிலே வந்து பிஏ முடிச்சுட்டு எம்ஏ பாதியோட நிற்கிது நம்மளுக்கு. ஆனால் நம்மளையே அவங்க என்னன்னா, அவன் 8வது தான் படிச்சிருப்பான் அந்த டைரக்டர், அல்லது 10வது படிச்சிருப்பான். அவன் ஜெயிச்சிட்டானா, ஒரு படம் ஜெயிச்சிட்டா அவன் உச்சத்துக்கு போனது மாதிரி ஒரு கனவுல இருக்கான். அப்போ நூற்றுக்கணக்கான உதவி இயக்குநர்கள் இன்னைக்கு வந்து திரைப்படத்தில் தன்னுடைய பணியை விட்டுட்டு போதுமடா சாமி, இனிமே பசியும் பட்டினியுமா நம்ம கிடக்க முடியாது ஓடி போனவர்கள் தான் நிறைய பேர் உண்மையிலேயே. ஆனால் இந்த நடிகர் பொதுவாக 2 பிரிவாகவும் இதில் பார்க்கணும். ஒன்று, இந்த துணை நடிகர்கள் வர்றான் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் நல்லா நடிப்பான், அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுறான். இப்போ 3 சக்கர வண்டியில் திரியிறான், ஆக்சிடென்ட்ல 3 சக்கரம். இப்போ அவனுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்போ அவனுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ பெண்கள் அப்படி கிடையாது. எப்படி பெண்கள் வந்து கூடுமானவரை 100க்கு ஒரு 30% பெண்கள், நான் எல்லா பெண்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது, புனிதமானவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள்லாம் இன்றைக்கும் சினிமாவில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு போராடிட்டு இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் முன்னுக்கு வரணுங்கிறக்க எந்த செயலையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் ஓட விட்டு அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சா வேலை செய்ய. அப்போ ஆண்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல, யோசிச்சு பாருங்க, 2 வித்தியாசம் இருக்கு. அப்போ பெண்கள் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ரீதியில் தன் முகம் தெரியணுங்கிறதுக்காக இந்த சினிமாவில் பைத்தியமாக தெரிகிற நிறைய பெண்களை நான் பார்க்க முடியுது. நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். விருகம்பாக்கத்துலையும் வலசரவாக்கத்துலையும் எத்தனை பெண்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கு, எத்தனை கம்பெனி ஏறி இறங்குதுன்னு தெரியுமா? சில பெண்கள் படுக்கிறதுக்கு இடம் இல்லை. கோயம்பேட்டில் வந்து இரவு படுக்கை படுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே உடை மாற்றிட்டு வெளியில் போய் சான்ஸ் கேட்குதுங்க சாரிண்ணா. ஆனால் போய் சொல்லுதுங்க எங்க. ஆனால் அந்த பில்டப் இருக்கு பாருங்க, கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கிட்டு ஒரு பில்டப் விடுங்க. என்னன்னா, இல்லை சார் நான் விருகம்பாக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் சார் தங்கியிருக்கேன். இந்த பில்டப் இருக்கு பாருங்க, இதுதான் அவர்களை வீழ்த்துகிறேன். இப்போ நந்தினி போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று காதல் பிரச்சனை 100% அதுவாக தான் இருக்கணும். 2வது ஈகோ பிரச்சனை, நீ பெரியவளா நான் பெரியவளா, செட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை வரும். 3வது இல்லீகலாக வந்து ஒரு டைரக்டரோ அல்லது அந்த டீமில் இருக்கிறவங்க யாரோ மிரட்டுறதுக்கு சில இடங்கள் என்ன உடை மாற்றுகிற போது வந்து கேமரா எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான வேலைகளை செய்கிறது. இந்த மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐடிவிங் ஊழியர்களே நிறைய பேர் இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்தில், தெரியுமில்ல? அது என்ன காரணம்னா இதே தான், வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி வேலையை தக்க வைக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற. நீங்கள் எல்லா இடத்துலையுமே, நீங்கள் சாதாரண உணவக தொழிலுக்கு போனாலும் கூட அங்கே டேபிள் துடைக்கிற பெண்களுக்கு கூட பாலியல் சீண்டல் இருக்கிறது. அப்போ இதை பக்குவப்படுத்துகிறது யாருன்னு சொன்னால், இப்போ தமிழ் சினிமா அப்படின்னா நடிகர்கள் சங்கம் இருக்குது. ஏன் இதுவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த டைரக்டர் சங்கத்தை அழைச்சி இங்கே வாங்கப்பா, ஒட்டுமொத்த சினிமா ஒரு மீட்டிங் எங்கேயாவது நீங்கள் நடத்தி பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. என்ன செய்யணும், ஒரு பெரிய அரங்கை பிடிச்சி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வா, தமிழ் சினிமாக்காரங்க அத்தனை பேர் வாங்க, என்ன பண்ணணுங்கிறத நம்ம விரிவாக உட்காந்து பேசணும். இங்கே இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, இதுக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அது சரியானது. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயே கூட்டம் போடுறது. அப்போ நடிகைகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தமிழ் சினிமா மானாவாரியாக மாறி போச்சு. இன்னைக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும்போது தான் இது போன்ற தற்கொலைகள் தொடர்ச்சியாக இப்போ நந்தினி வந்து
உண்மையில அந்த அம்மாவுடைய நடிப்பை நான் பார்த்துருக்கேன். மிக சிறப்பாக இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, கண்ணு பேசும் உங்களுக்கு. ஓ எப்படி அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அழுகும்போது உதடுகள் துடிக்கிற மாதிரியே நல்லா நடிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடிகை இன்னைக்கு வந்து படப்பிடிப்பு தளத்திலே இருந்து ஒரு தங்கும் அறையில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறாங்கன்னா, அப்போ படப்பிடிப்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. இதைத்தான் நம்ம பார்க்கணும். படப்பிடிப்புக்குள்ள ஏதோ சீண்டலோ அல்லது வேறு விதமான காதலுடைய தோல்வியோ, இல்லை பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்ட ஒரு நடிகையாகவோ, இல்லை தனக்கு வர வேண்டிய சம்பளம்லாம் ஒன்றுமே வரல, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன், ஆனால் என்னை டெய்லி என்னை வந்து நடிக்க வைக்கிறீங்க, பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ரீதியில் கூட மன உளைச்சலாகி இது போன்ற தற்கொலைக்கு முடிவாகி இருக்கலாம். அது வந்து இப்போ காவல்துறை விசாரித்தாலும் என்ன கண்டுபிடிக்கும்? ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. தற்கொலை. ஆக காவல்துறையே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை விசாரித்தா முழுசாக விசாரிக்கவே முடியாது. ஏன்னா சில பெண்கள் வந்து வெளிப்படையாக கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போகிறாங்க. இதுதான் காரணம் அப்படின்னு. இன்னொன்று, சில நடிகைகளுக்கு சில பேர் மேலே வன்மம் இருக்கும். அப்போ அந்த வன்மமான உள்ளவனை என்ன செய்வாங்கன்னா, அவன் தான் காரணம் சொல்லி அவன் பேரையே எழுதி வச்சு பிடிச்சி செத்து போகிற நடிகைகள்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னை வந்து மிகவும் பாதித்த ஒரு மாபெரும் தூக்கமாறுனா சுஷ்மிதா தான். அவங்க எவ்வளோ பெரிய நடிகை, கண்களால் தன் கவர்ச்சியை கண்ணில் மட்டுமே கவர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு மாபெரும் நடிகை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இன்றைக்கும் வந்து அவங்க படம்னா நான் உண்மையிலே பார்ப்பேன். ஏன்னா அது கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவருடைய நடிப்பு வந்து அசாத்தியமானதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில நடிகைகள் செத்துப்போன நடிகைகள்லாம் நிறைய. இப்போ இந்த நடிகர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும். அவன் அழகிய மூஞ்சி. எதுக்கடா தற்கொலை பண்ணிக்கினான் அன்னைக்கு வர. நடிகர்கள் பெரும்பாலும் தற்கொலைக்கு போக மாட்டான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருந்திருக்குன்னு பாருங்கள். உண்மையாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை சகித்து கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணுறான். அப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி அதிகமாக தற்கொலையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் பெண்களே. ஆண்கள் பெருசாக இல்லை. அப்போ பெண்களுக்கான இந்த தற்கொலைக்கு மன அழுத்தம் அதுலேருந்து நம்ம அந்த தீர்வை உருவாக்கணும். அது என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த நடிகர் சங்கம் நடிகைகள் எல்லாம் அழைச்சி, பதிவு செய்யப்பட்ட நடிகைகள், இந்த பதிவு செய்யாத நடிகைகளை வந்து பக்குவப்படுத்தணும். அவங்களுக்கு தனியாக மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு டைரக்டர் வந்து டைரக்டராக பதிவு பண்ணோம்னா 3 லட்ச ரூபா. அவன் ஏற்கனவே சோத்துக்கு செத்து சிங்கி அடித்து உதவி இயக்குனராக போய் ஒரு நாளைக்கு 200 பேட்டா இன்னைக்கு உதவி இயக்குனருக்கு அப்படி கொடுக்குற ஒரு சூழலில் அவன் எப்படி 3 லட்சம் சம்பாதிப்பான்? ஒன்று. அதே மாதிரி நீங்கள் அங்கே இருக்கிற அனைத்து துறைகளிலும் அதிகமான அந்த உறுப்பினர் அட்டை வாங்குறதுக்கே லட்சங்களை குட்டி தான் கொடுத்து வாங்க முடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து குறைச்சி அவங்களுக்கு போதிய அந்த இதை கொடுத்து, இன்னொன்று என்ன, இதுவரை எந்த நடிகர் சங்கமோ அல்லது எந்த இயக்குனர் சங்கமோ அல்லது ஒளிப்பதிவாளர் சங்கங்களோ இல்லை இசை சங்கங்களோ பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த நடிகருக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, அவருக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒரு படத்தில் நம்ம அவருக்கு சொல்லி விடணும். எந்த சங்கமாவது சொல்லுதா? இல்லை. ஆனால் தன் முயற்சியால் எங்கேயாவது ஓடி போய் எவன்ட்டையாவது காலில் விழுந்து எவன்ட்டையாவது கெஞ்சி அப்படித்தான் ஒரு சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வர முடியும். இன்னொன்று என்னன்னா, அந்த சினிமாவுக்குள்ளே போயிட்டா இன்னொரு செய்தி இருக்குது. நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அரசியல் பேசிடாத, அவனை தலைவனாக இருக்காத, நீங்கள் வந்து தமிழில் பிரச்சனையை கையில் எடுக்காத, காவிரி பிரச்சனையை கையில் எடுக்காத, நீ சினிமா மட்டுமே இரு. ஆனால் ஜெயிச்சம்பருக்கும் அரசியல் தேவைப்படுது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு உள்ளே கிடக்கணும், வேற 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 பக்கம் கவனம் சிதறக்கூடாது. நம்மளை அடிமைப்படுத்தி மிக உச்சக்கட்ட அடிமையாக எங்கே இருக்குன்னா, ஒன்றும் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா திரைப்படத்துறையில் இருக்கும். நீங்கள் கடைசியாக இருக்கிற கடைநிலை ஊழியன் காவல்துறையில் இருக்கிறவன் ஹார்டலி முறையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான்? இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் பிள்ளைக்கு குளிப்பாட்டுறது, பிள்ளைக்கு ட்ரெஸ் மாட்டுறது, போலீஸ்காரன் அவங்க வீட்டுக்கு முட்டை வாங்கி கொடுக்கறது, ஆம்லெட் வாங்கி கொடுக்கறது, சாம்பார் வாங்கி கொடுக்கறது, இப்படியான வேலைகளை அடிமைப்படுத்துகிற ஒரு வேலை முறை தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறை இருப்பதை போல தமிழ் சினிமாவிலையும் இந்த அடக்குமுறைகள் அளவுக்கு அதிகமாக. சின்ன ஒரு ஆள் பெரிய ஆளாயிட்டான், அவன் டைரக்டர். அவனை சந்திக்கிறது சாதாரணம் நீங்கள் நினச்சிங்களா? இல்லை. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு இயக்குநர்கிட்ட போய் மணிக்கணக்கில் பொழுதுனைக்கு நின்று, மாதக்கணக்கில் நின்று, வருடக்கணக்கில் நின்று தன் வயதை இழந்து போன நடிகைகள் தான் நிறையா. அதில் 1-2 பேர் தான் தப்பிச்சு வர்றாங்க. ஆக தமிழ் சினிமாவை மாற்ற வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், தற்கொலைக்கான தீர்வுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தயவுசெய்து நடிகைகள் இது போன்ற எண்ணங்களை, நீங்கள் காதலிச்சிங்களா, அது காதல், அவ்வளோதான். ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிற பூவை போல காதலும் பூக்கும். ஆனால் அதில் ஒரு கட்டுப்பாடு.
உண்மையாக இருந்தால் நேசிங்க, உண்மை இல்லையா விலகிருங்க. அதுதான் ஒவ்வொரு நடிகைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வளர்த்த பெற்றோர்களுக்கு சுமைகளை கொடுக்காதீர்கள். நந்தினியை போல. இதுவரை நந்தினி பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.